Hi guys, welcome back to Session Tech and I Sadhan. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்கன்னா தம்ப்நெயில் எப்படி மேக் பண்ணுறேன்னு. அதுக்குன்னு நிறைய ஆப்ஸ்லாம் இருக்குது. இதெல்லாம் இந்த மாதிரி ஜிபி வாட்ஸ்அப் அதை பற்றி நான் சும்மா சாதாரணமாக தான் என் ஃபோட்டோ போட்டு இந்த கண்டென்ட் என்னது அப்படின்ற மாதிரி தம்ப்நெயில் மேக் பண்ணுறது தான் நான் சும்மா சாதாரணமாக மேக் பண்ணுறேன். இன்றைக்கி அது எப்படி மேக் பண்ணுறேன்னு வாங்க பார்க்கலாம். அதுக்கான ஆப் நான் பார்க்குற ஆப் இன்ஷாட் தான். நீங்களும் அது அப்படி ஃபோட்டோ ஆப் ஏதாச்சும் இருந்துச்சுன்னா நீங்கள் ட்ரை பண்ணலாம். பட் இன்ஷாட் ஒரு நல்ல ஆப். ஓகே, முதல்ல நான் இதை இப்படி தான் வரும் அப்படின்றதுக்கான தான். அப்புறம் அதை எப்படி போடுறதுன்னு பார்ப்போம். அது 2 இடத்துல போடலாம். ஒன்று வைடி ஸ்டுடியோலையும், அப்புறம் அதை போன வீடியோ அதாவது பார்த்தீங்கன்னா பேனர் ஆர்ட் செஞ்சோமே எங்கே கிரியேட்டர் ஸ்டுடியோலையும் செய்யலாம். இப்போ நம்ம செய்ய போகிறது ஈஸியாக வைடி ஸ்டுடியோவில் தான். அதுக்கு முதல்ல இன்ஷாட் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்குவோம். இந்த வீடியோ நாளைக்கு அதாவது பார்த்திங்கன்னா செவ்வாய்க்கிழமை தான் வரும். நான் அதுக்கு முதல் நாளே செஞ்சுட்டேன். ஓகே, இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இதில் வீடியோ ஃபோட்டோ காலேஜ் அப்படின்னு இருக்கும். இதில் நம்ம ஃபோட்டோஸ் செலக்ட் பண்ணிக்குவோம். அதுக்கு முதல்ல அதுக்கு முதல்ல நான் ஓகே இதை எடுத்துக்கிறேன். ஓகே, இப்படி ஒன்று எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். ஓகே, அதை விட பிளாங்க் ஒன்று எடுத்தால் சரின்னு நினைக்கிறேன். இல்லை பிளாங்க் இல்லை. இப்போ பார்த்தீங்கன்னா என்ன பண்ணலாம். என் பேர் எடுத்துக்குவோம். ஓகே, இதை எடுத்துக்காச்சு. அப்புறம் இதில் நான் எப்படி பண்ண போகிறேன்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட் இப்போ இது நான் உங்களுக்கு ஒரு எக்ஸ்பிளைன் தான் பண்ணுறேன். அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ சும்மா போடுறேன். சஜஷன் டெக் சப்ஸ்கிரைப் டு மோர் டெக்னாலஜி வீடியோஸ் அப்படின்னு சும்மா போட்டு அது அப்படியே ஓகே அதை அப்படியே கொஞ்சம் சின்னதாக்கிட்டு ஓகே இதுக்கேற்ற மாதிரி செட் பண்ணிவிட்டு நான் வீடியோ ஷூட் பண்ணுறது அண்ட் அப்லோட் பண்ணுறது எடிட் பண்ணுறது எல்லாமே என் ஃபோனில் தான் நான் செய்கிறேன். எனக்கு அவ்வளோக்கு அப்படின்னா இப்போ நான் ட்ரைபோர்ட்லாம் எனக்கு இதில் தேவைப்படாது. அதாவது பார்த்திங்கன்னா சில பேர் வீடியோ கேமில் செய்வாங்க. நான் இந்த முறை அதை அப்படியே கொஞ்ச நாள் அப்படியே ஒரு 20, 30, 40 அப்படி வீடியோஸ் நிறைய போடணும். எனக்கு அதுதான் ஆசை. நிறைய போட்டு நீங்களும் பயனடையணும், அது என் ஆசை. அப்படி நிறைய வீடியோஸ் போட்டோன்னே அப்படியே வீடியோ கேமை ஆன் பண்ணி அப்புறம் வருங்காலத்தில் அப்படியே ஸ்டார்ட் பண்ணுவோம். ஓகே, இப்போ வாங்க இது அப்புறம் சப்ஸ்கிரைப் டு மோர் வீடியோஸ் அப்படின்னு போட்டேன். இதுக்கு இப்போ ஒரு ஸ்டிக்கர் அதாவது பார்த்திங்கன்னா என் ஃபோட்டோ மாதிரி ஒன்று போடுவோம். 1 2 3 எங்கே என் ஃபோட்டோ ஓடு 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 ஓடு. ஓகே ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா என்னோடய ஃபோட்டோ இருக்குது. இது அப்படியே நல்லா குட்டி இது அப்படியே நல்லா சின்னதாக்கிடணும். இது மட்டும் கொஞ்சம் அங்கிட்ட இங்கிட்டே ஓடுது. மெதுவாக செய்யணும். அப்போ தான் கொஞ்சம் பொறுமையாக செஞ்சால் தான் ஃபோட்டோவும் நல்லா வரும். இதை டச் பண்ணால் அது வந்து நல்லா மெதுவாக செய்யணும். அதுதான் அங்கே முக்கியமான விஷயம். இது முதல்ல குட்டி வைக்கணும். எல்லாத்தையும் பெரிய இதாகணும். இதை கொஞ்சம் குட்டியாகணும். அப்பா ஓகே, எப்படியான போட்டாச்சு. இப்படி தான் மேக் பண்ணுறது. அது உங்களுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் என்ன சேனல் வச்சிங்களோ என்ன பின்ன. இப்போ தம்ப்நெயில் சும்மா நான் போடுறது தான். தம்ப்நெயில்ன்றது என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீடியோ விட்டு வீடியோ இப்படி தான் இருக்கும், இந்த கண்டென்ட் தான் அப்படின்றத சொல்கிறதுக்காக தான் இந்த தம்ப்நெயில் மேக் பண்ணாங்க. இப்போ இதை நான் சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் பண்ணியாச்சு. இப்போ நான் வைடி ஸ்டுடியோ ஆப்பில் தான் இதை செய்ய போகிறேன். அதுக்கு முதல்ல டேட்டா கொஞ்சம் மாற்றிடணும். ஏன்னா இதுக்கெல்லாம் நான் யூஸ் பண்ணுறது மொபைல் டேட்டா. அப்படியே சேஞ்ச் பண்ணிட்டு அப்படியே நம்ம வைடி ஸ்டுடியோ ஆப்புக்குள்ளே போயிடுவோம். வைடி ஸ்டுடியோ ஆப் ஓப்பன் ஆகிறதுக்கு முதல்ல நெட்வொர்க் கனெக்ஷன் வந்துடணும். ஓகே, நெட்வொர்க் கனெக்ஷன் வந்துச்சு. இப்போ ஓப்பன் பண்ணலாம். ஓப்பன் பண்ணோன்னே இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நம்ம பண்ண வீடியோஸில் ஏதாச்சும் ஒரு வீடியோவை அப்படி பண்ணும்.
ஓகே, இந்த வீடியோவுக்கு நம்ம பண்ணுவோமா? ஓகே, இந்த வீடியோவை செலக்ட் பண்ணிவிட்டு இது வந்து வைட்டி ஸ்டுடியோ செய்கிறதும் லேஸ் தான், அதை விட அதில் செய்கிறதும் லேஸ் தான். அதாவது பார்த்தீங்கன்னா நிறைய நோட்டிஃபிகேஷன் வருது. அதாவது பார்த்தீங்கன்னா கிரியேட்டர் ஸ்டுடியோவில் செய்கிறதும் லேஸு, அதை விட இது கொஞ்சம் லேஸு. இதில் பார்த்தீங்கன்னா பென்சில் ஐக்கான் இருக்கும், அதை டச் பண்ணுங்கள். டச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு எந்த வீடியோ, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ நான் கடைசியாக போட்ட வீடியோ எடுத்துருக்கேன், உங்களுக்கு எந்த வீடியோவில் செட் பண்ணுமோ அந்த வீடியோவுக்கு செட் பண்ணலாம். இதெல்லாம் டேக்ஸ். அப்புறம் அதுக்கு அந்த அந்த பென்சில் ஐக்கான் டச் பண்ணதுக்கு பிறகும் இங்கே ஒரு பென்சில் ஐக்கான் இருக்கும், அதையும் டச் பண்ணிக்கிட்டிங்கன்னா பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு சின்ன விஷயம்னு சொல்ல மாட்டேன், கொஞ்சம் இருங்க. அந்த இன்ஷாட்லேயே ஒரு சின்ன வேலை ஒன்று பண்ணிருக்கேன். பின்னுக்கு வந்துட்டு இங்கே பார்த்தீங்கன்னா கொன்வென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது தெரியுமா? இதில் நீங்கள் என்னத்தை கொடுக்கணும்னு கேட்டிங்கன்னா இதை தான் கொடுத்துருக்கோம். நான் சொல்ல மாட்டேன். அதாவது பார்த்தீங்கன்னா யூடியூப் சைஸுக்கு தான் நம்ம நிறைய சைஸஸ் இருக்குது. இதில் நம்மளுக்கு வேண்டியது யூடியூப் 16.9 அந்த லெவலில் தான் நமக்கு வேணும். அதனால் அதை சொல்லியிருக்கணும். வேஸ்ட் மன்னிச்சுங்க, இப்போ சொல்லிட்டேன். அப்படின்னா இந்த வீடியோ கொஞ்சம் ஃபுல்லாக பார்த்துட்டு நீங்கள் இதை செய்யலாம். நியூ யூடியூபர்ஸ் ஏதாச்சும் இருந்தீங்க, யாராச்சும் இருந்தீங்கன்னா, சாரி நானே ஒரு புது யூடியூபர் தான், பட் இப்போ 2-3 நாள் நான் வந்ததுக்கு பிறகு யூடியூப் ஸ்டார்ட் பண்ண யாராச்சும் இருந்தீங்கன்னா அவங்க இப்படி செட் பண்ணிக்கலாம். ஓகே, இதை இப்போ சேவ் பண்ணிட்டு ஓகே இப்போ வாங்க கிரியேட்டர்ஸ் இதுக்கு போயிடலாம், வைட்டி ஸ்டுடியோக்கு. இல்லை சேஞ்சுன்னு இருக்கும் தெரியுமா, அதை டச் பண்ணி இப்போ நம்ம எடுத்தது எது இதை டச் பண்ணிங்கன்னா சரியா அதுக்கேற்ற மாதிரியே வந்துடுச்சு. இப்போ செலக்ட் கொடுத்துட்டால் செலக்ட் ஆயிரும். அதை சேவ் பண்ணிட்டீங்கன்னா சுற்றுது பாட்டு அப்படியே லிரிக்ஸாகவும் தானும் அதியா. ஓகே வந்துருச்சு. இது அங்கே வந்துருச்சான்னு போயிட்டு செக் பண்ணிட்டு வந்துடுவோமா? ஓகே வாங்க அப்படியே போகலாம். யூடியூப் சில பேர் கேட்டிருந்தீங்க, நான் அதுக்கு முதல்ல சொல்லிடுறேன். சில பேர்லாம் கேட்கல, நானாக சொல்லிடுறேனே. என் பேர் சதர்ஷன், நான் ஒரு கிரேட் 8 படிக்கிற ஒரு ஸ்டூடெண்ட். யாரோ ஒரு ஆள் கேட்டிருந்தாங்க, நீங்கள் எத்தனாவது கிரேட் படிக்கிறீங்கன்னு. நான் படிக்கிறது கிரேட் 8. நான் இருக்கிறது ஸ்ரீலங்கா. அப்புறம் இந்தியாவிலேருந்து நிறைய பேர் வீடியோஸ் பார்க்குறீங்க, ரொம்ப தேங்க்யூ. ஸ்ரீலங்காவில் இருக்கவங்களுக்கு தெரியும், நான் கண்டியில் இருக்கேன். ஓகே, அப்புறம் இப்போ பார்த்தீங்கன்னா அந்த வீடியோக்குள்ளே போயிடும். இப்போ இந்த சேனலில் போயிட்டு பார்க்குறேன், பார்த்தீங்கன்னா வந்துடுச்சு சப்ஸ்கிரைப் டு மோர் டெக்னாலஜி வீடியோ சஜஷன். ஓகே, இது மாதிரி தான் செய்யணும். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்ததுன்னு நினைக்கிறேன். இது நான் இப்போ மண்டே செய்கிறேன், டியூஸ்டே வீடியோ வரும். ஓகே, யாரும் குழம்புறாங்க. நாளைக்கு எத்தனை மணிக்கு வீடியோ போஸ்ட் பண்ணலாம் அதை பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமை. ஓகே, எல்லோரும் வெயிட் பண்ணுற டைம் என்னன்னு கேட்டிங்கன்னா 10 மணிக்கு ஷார்ப்பாக இந்த வீடியோ வந்துடும். ஓகே காய்ஸ், தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் லைக் பண்ணிடுங்க, ஷேர் பண்ணிடுங்க. இந்த வீடியோ அப்படின்னு சொல்லி கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே அந்த நேற்று சொல்லி இந்த வீடியோ மாதிரி தான் அப்படியே கொஞ்சம் எல்லாத்துக்கும் அனுப்பி விட்ருங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு. எனக்கும் கொஞ்சம் ஒரு சப்போர்ட்டாக இருக்கும். ஓகே, நிறைய சப்போர்ட் கிடச்சிருந்துச்சி, அதை பற்றி தான் நேற்று வீடியோ போட்டிருந்தேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். மறக்காமல் சஜஷன் டேக் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க காய்ஸ். அந்த நான் யார் அதெல்லாம் சொன்னேன் தெரியுமா, ஆனால் அந்த புதுசாக அந்த சப்ஸ்கிரைபருக்கு தான் சொன்னேன். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.